என் துணைவியார் வந்து ஒரு யார் அழைச்சிட்டு போகிறதுனாங்க. நான் பேர் சொன்னேன். அப்புறம் 30 minutes டைம் கிராண்டட் அப்படின்னாங்க. இங்கேயே ஒரு நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அதை விட்டு போக மனசு வரல. ஏன்னா இது வந்து ஏன்னா எல்லாமே வாழ்ந்த காலத்தில் வந்து யாரும் நம்மளை பாராட்டுறது இல்லை. அதில் அந்த தவறை யாரும் நம்ம செய்யாத விட்டுட்டோம். டாக்டர் சுல்தான் இஸ்மாயிலுக்கு தமிழகம் எல்லா அரசியல் கட்சிகளும் அவரை பாராட்ட ஒரு விழா ஏற்பாடு செய்யணும். அதை நான் முனைப்பெடுப்பேன்னு சொல்ல ஆசைப்பட்றேன். நாங்கள் 2 பேரும் இணைந்த இதில் பார்த்தா we are all interconnected and mutually dependent. இதை விட ஞாபகம் வச்சுங்க. we are all interconnected, mutually dependent. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த உரம், மண்புழு உரம், அங்கே மிந்திரகுமார் இருக்கார். இந்த இதெல்லாம் வீட்டில் மாடியிலே தோட்டம். அதாவது ஒன்று கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி அது சிவராமன் சொல்கிற உணவு எல்லோரும் ஒருத்தர் சார்ந்து வாழணும்னு தான் சொல்ல வரேன். அந்த வகையில் இந்த மேடைகளுக்கு எல்லாருமே அற்புத மனிதர்கள், சிறந்த மனிதர்கள். நான் செந்தூர் பாரி அவரை பாராட்டுறேன். ஏன்னா நான் வந்து அடிக்கடி பெருமையாக சொல்கிறது, என்னுடைய திறமையை அடையாளம் காணும் திறமை, திறமைகளை போற்றும் திறமை, குளத்தில் குண்டிடும் திறமை. அப்படிப்பட்ட திறமை தான் சுல்தான் இஸ்மாயில். ஆனால் அப்போ நல்லா சர்க்காஸ்டிக்காக கமெண்ட் கொடுப்பாரு. நான் வந்து அதை புரசாரின்னு தான் கூடுவேன். அப்போ வந்து எங்கள் பணி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சுதந்திர சொல்ல ஆசைப்படுறேன். ஏன் இந்த பணி தோல்வி ஏற்பட்டதுன்னா, இப்போலாம் தனியார் மோதி பண்ணுறாரு 24/365 எல்லாம் தயார் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்னோரா சிறப்பாக இலவசமாக அந்த குப்பையை பிரித்து நாங்கள்லாம் சேர்ந்து துணைத் தலைவர் எக்ஸ்னோரில் இருந்தார். அந்த குப்பையை பிரித்து, அதாவது குப்பையை மக்களை பிரிக்காது அப்படின்னு சொல்லி we started doing it. We brought many zero waste center with all expert knowledge of Dr. Sultan Ismail. சென்னையில் மட்டும் 34 ஜீரோ வேஸ்ட் சென்டர் அரசுக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இது பெரிய சூப்பர் ரெக்கார்டு சொல்ல ஆசைப்படுறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இந்த ஃப்ரீ வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை நேஷனல் இது பண்ணிட்டாங்க, தலைமை வாங்கிட்டாங்க. ஓனிக்ஸ்னு நிறுத்தி கொடுத்தாங்க. ஓனிக்ஸ் என்ன பண்ணால் குப்பையை பிரித்து கொடுத்தா ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். சும்மா அந்த சங்க ஊதி தாண்டின்னு அப்புறம் பார்த்தோம், எங்களுக்கு ஆர்வம் போயிடுச்சு. அதான் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். பட் சுல்தான் இஸ்மாயில் வந்து எப்படின்னா மியூச்சுவலி மோட்டிவேஷன் வில் மோட்டிவேட்டர்ஸ். அவரோட வந்து நீ யோசிச்சு பாருங்க, இப்போ இலங்கையில் எப்படி தமிழர்கள் சிங்களர் சங்கலாம் போடுறாங்க இல்லையா, அந்த காலத்தில் அவருடைய தலைமையில் நாங்கள்லாம் வந்து USAID என்ன சொன்னால், கொலம்போ நகரத்தை தூய்மையாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழு இவரை இதெல்லாம் நாங்கள் போனோம். அந்த அமைச்சர்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். அமைச்சர்கள்லாம் எங்களை கூப்பிட்டாங்க மீட்டிங்கு, எங்களை குத்துவில் எடுத்து சொன்னாங்க. அப்போது அந்த உரைகளில் மிக சிறந்த உரையாக டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் கருதப்பட்டது. எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் வந்து மண்புழு விசிறி ஆகிட்டோம் நாங்கள் வேடிக்கையாக. அதனால் வந்து ஒரே சப்ஜெக்ட் எடுத்தார், அது ஆராய்ச்சி பண்ணி அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிடுது, சுற்றுச்சூழல் மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நான் வந்து உடல் ப்ரொஃபஸர் சொல்ல ஆசைப்பட்றேன். உடல் நல செய்திகள் வந்து இது வகையில் நல்லது, ரொம்ப லிமிட்டடாக பேச முடியும். அதில் வந்து ஒரு பெரிய என்னுடைய என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஐ ட்ராவல் வித்தின்றது எனக்கு. அதே போல் வந்து லக்னோ நாங்கள் பேசிட்டோம். ஆமாம், இன்னும் இருக்குது லக்னோவில் லக்னோ அப்படி லக்னோன்னு ஆரம்பித்தோம். அந்த பிரபா சத்துர்வேதி இறந்துட்டாங்க. பிரபா சத்துர்வேதிட்டு அவங்க வந்து காட்வேஜ் லேடி ஆஃப் யூபின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் அட்டையில் போட்டாங்க. அது இது வந்து அழைச்சிட்டு போனாங்க. அந்த அறிமுகம்லாம் டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் மூலம் தான். இப்போ வந்து அவர் சில அரிய விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. மண்புழு உரம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அவரை தாத்தா சொல்கிற எழுத மாட்டேன், ஏன்னா நான் அவரோட தாத்தா தான். சரி, அது யாரும் போட்டி போட மாட்டாங்க தாத்தா பஸ்ட்டுக்கு. அதனால் இது வந்து இந்த ட்ரைப் மேடல் இருக்க ட்ரைப்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வி சி எவ்ரி ப்ராப்ளம் இஸ் எ கிஃப்ட், ஈச் ப்ராப்ளம் இஸ் எ கிஃப்ட். அதான் உண்மை. சத்யநாராயணன் சாருக்கு தெரியும். சத்யநாராயணன் என்ன பண்ணார், பெசநகர் பீச்சில் பார்த்தாரு, எல்லாம் முழுகிறாங்க, பிரச்சனை அங்கே இருக்குது, தீர்வு எங்கன்னா கரையில் மீனவ இளைஞர்கள் மீன் குட்டிக்கு நீந்த கட்டுத்தரமாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணார். பீச் கார்ட்ஸாக போட்டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இவங்கெல்லாம் ஸ்பான்சர் பிடிச்சி லைஃப் கார்டு போட்டு எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான், எல்லாம் சேர்ந்து பண்ணது தான். நம்ப மாட்டீங்க, விஜயகுமார் கமிஷனர் கூப்பிட்டு, இந்த வீரப்பன சுட்டாரை கூப்பிட்டு, இவங்க தான் சினிமா ஹீரோ விட பெரிய ஹீரோன்னு சொல்லி விருது கொடுத்தாரு. அதாவது 350 உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அதாவது திறமை அங்கேயே இருக்குது. அதாவது பிரச்சனை இப்போ சுல்தான் இஸ்மாயிலா சொல்லுவார், வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அண்ட் இட்ஸ் வேஸ்ட். இட் இஸ் நாட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்.
டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேஸ்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் வேஸ்ட். அதான் அவருடைய தாரக மந்திரம். அப்படிப்பட்ட அற்புத மனிதருடைய பாராட்டு மேலே கலந்துக்காது இருந்தால் அது மனசாட்சி உறுத்தும். அதனால் அவருக்கு ஒரு நல்ல செய்தி, 2-3 செய்தி காத்துட்ருக்கு பின்னாடி. இன்றைக்கி இல்லை, அது விரைவில் பார்ப்பார், அவர் மகிழ்ச்சி அடைவார். அவர் வந்து எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், கிருஷ்ணாவில் கிடைச்ச பொக்கிஷம். அதை கொண்டாந்தார். அதை எங்களால் முடிஞ்சவரையில் இப்போது செந்தூர் பாரி வந்து அந்த பொறுப்பை கொடுத்தோம், இன்னும் சிறப்பாக பெரிய அளவில் செய்கிறான்றது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இது ஒரே பிரச்சனை மட்டும், 3 பிளானிங் கமிஷனர் மேடையில் உட்கார்றது எனக்கு பெருமையாக இருக்குது. கவர்மெண்ட்லாம் கூப்பிட்டாங்க, எதுவும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். இது 3 பேருக்கும் ஒரு எல்லா சுற்றுச்சூழலில் ஈடுபட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நம்ம இவர் வசந்த் கார் ஓட்டு வந்தார், கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறது சார்னார். சென்னை வெனிஸ் ஆகிடும், கவலைப்படாதீங்க, வெனிஸ் மாதிரி நம்மளாம் போட் கார் வேண்டாம், போட்லாம் போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா கடற்கரை கிட்ட இருக்கோன்ற இல்லையா, அதான் விஷயம். அது உண்மை, அவர் நீ கேட்ட ஒத்துக்கிறீங்களா, அதான் விஷயம். இப்போ என்னென்னா என்னை பொறுத்தவரை எது முக்கியமான ப்ராப்ளமாக கருதுன்றது சென்னை தீவுலாம் வரப்போகுது அந்த ஃப்ளாட்லாம் பார்த்து வாங்க. இப்போ வந்து என்னென்னா சுல்தான் இஸ்மாயில் அதெல்லாம் இருக்கிற இந்த இதில் அவர் தோழர் வெற்றி நானும் இதில் கலந்துரையாடல இப்போ போகிறது இல்லை. இதெல்லாம் இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, நான் குன்றத்தூர் சார்ந்தவன். எங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் நிறைய நல்லா தைரியத்தை பயக்கிறது, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி போனால் குன்றத்தூரில் 3 போகம் விளைச்சல் நிலங்கள். அதாவது உங்களுக்கு முக்கியம் சொல்ல ஆசைப்படுறேன், நீங்கள் எல்லா ப்ராப்ளம் இதை இன்க்ரீஸ் பண்ணி பேசணும். 3 போக நிலச்சத்து வர நிலங்கள்லாம் வீடு கட்ட மணியாகி எங்கள் நாமும் அது இருக்குது. நீங்கள் ஏன்பா வித்தேன்னு கேட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா எல்லாம் இன்கர்ட் ஹெவி லாஸ், வி ஹேவ் டு செல் ஆல் ஆஃப் ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி. எல்லாம் காலனி ஆகிடுச்சு. விவசாயம் மட்டும் அழியலை, விவசாயிகள் மட்டும் அழியலை, விவசாயம் நிலங்களும் அழியுது. அதாவது வேலை தரேன்னு சொல்லி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாங்க. இருக்கிற விவசாயி அவன் சொந்த ஊரிலே அகதியாக்கிடுறான், அவன் பிறந்த ஊரிலே அகதியாக்கிடுறான்.